அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி பைத்தம்பருப்பு பாயாசம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துருக்குறோம். அது எப்படி ரெடி பண்ணுறத பார்ப்போம். இப்போ நம்ம 250 கிராம் பைத்தம்பருப்பு எடுத்துருக்குறோம். அதை சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு கடாயில் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். நல்லா பொன்முறைலாம் முருகிற வரைக்கும் இதை எல்லாத்தையும் ஃபுல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்குவோம். ஒரு 3-4 நிமிஷம் இதை நல்லா ஃபுல்லாக வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ நம்ம வறுத்த பாசிப்பருப்பை இந்த குக்கரில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு 1க்கு 3, 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 3 கப் தண்ணி அளவுக்கு நம்ம சேர்த்து இதை ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் விட்டு இதை வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 50 கிராம் அளவுக்கு நெய் சேர்த்து நெய் ஃபுல்லாக சூடாகட்டும். இந்த நெய் சூடானதும் நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கிற முந்திரி 50 கிராம் முந்திரி, 50 கிராம் திராட்சை, 50 கிராம் தேங்காய், இது எல்லாத்தையும் 1 பை 1 சேர்த்துக்குவோம். தேங்காவை சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் ஃபுல்லாக ரோஸ்ட் பண்ணிக்குவோம். இந்த முந்திரியெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு 100 ml அளவுக்கு அந்த 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரையை இதில் சேர்த்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே மெல்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது நல்லா ஃபுல்லாக அந்த நாட்டு சர்க்கரை முருகி ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்குவோம். ஒரு 3-4 நிமிஷம் இது நல்லா கொதித்து நல்லா கரெக்டான ஒரு பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 200 ml அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருவோம். தேங்காய் பால் சேர்த்து எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் எல்லாத்தையும் ஃபுல்லாக கொதிக்க விடுவோம். தேங்காய் பால் சேர்த்து நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பைத்தம்பருப்பை இதில் ஆட் பண்ணிவிடுவோம். இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துருக்குறோம். இந்த பைத்தம்பருப்பை சேர்த்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம். பைத்தம்பருப்பு சேர்த்து ஒரு 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃபுல்லாக கொதிக்க விட்டுருந்தோம். நல்லா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த சர்க்கரை பாவில் பைத்தம்பருப்பு எல்லாம் மெர்ஜ் ஆகி நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அவ்வளோதான், பைத்தம்பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஒரு அருமையான பைத்தம்பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.